ஹே ஃபாக்ஸ், இது ஆக்சுவலா இந்த ட்ரம் வந்து ஓட்டையாகி போச்சு. ஓட்டையாகி போச்சுன்னா மேலே எங்கேயாவது ஓட்டை இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை என்ன பண்ணலாம்னா தண்ணி கீழே கீழே ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு மேலே நம்ம ஏதாவது ஒரு இதை வச்சு அடைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ட்ரம்ல அடிப்பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ஓட்டை ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுன்னா, மேலே தண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தண்ணியோட ப்ரெஷருக்கு கீழே அந்த சின்ன இதில் வந்து தண்ணி அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏற்கனவே எம்சில் வச்சு அடைச்சு பார்த்தேன், பட் சரியான ரிசல்ட் இல்லை. ஸோ வேற ஏதாவது டெக்னிக் பயன்படுத்தி இந்த ஓட்டையை அடைக்கணும். இதை எப்படி அடைக்கிறதுன்னு தான் ஒரு நிரந்தர தீர்வுக்கான வழி கிடைக்கல. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளாஸ்டிக்கை உருக்கி ஒட்டலாம். ஆனா அந்த பிளாஸ்டிக் ஒரு ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக்கா இருக்கணும் உருகி ஒட்டுறதுக்கு. கரெக்டா ஒட்டணும். அப்படி நமக்கு ஒட்ட தெரியல அப்படின்னா இந்த ஓட்டை பெருசாயிடும். ஸோ வாங்க இது ஏதாவது ஒட்ட முடியுமா அப்படின்றத செக் பண்ணிடும். ஸோ இந்த ஓட்டை இங்க இருக்கு, ஒரு சின்ன கிராக் தான். இந்த ஒரு சின்ன கிராக்னால இவ்வளோ பெரிய ட்ரம் வேஸ்டாக கிடக்கு. இது நம்ம இது எந்த சைடா ஓட்டலாம், வெளி சைடா ஓட்டலாமா உள்ள சைடா ஓட்டலாமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. சரி, உள்ள சைடு ஓட்டணும் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம போகணும். வடிவேலு ஒரு படத்துல கிணத்துக்குள்ள போவார் இல்லையா, அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி போனோம்னா உள்ள நமக்கு தாராளமா இடம் பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள போயிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா ஒரு வழி பண்ணலாம். இதான் எங்க நம்ம இப்பதான் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்மி டெக்னிக்லாம் இப்பதான் யூஸ் பண்ண போறோம். நான் ஆர்மில இருக்கு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நான் ஒரு ஆர்மி மேன். என்ன ஆர்மின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன ஆர்மில இருக்கேன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா இது வேற பிடிச்சிருச்சு. பேர் என்ன? சரி, ஓகே, உள்ள போயிட்டு பார்த்தேன். அரால்டைட்னு ஒரு கம் இருக்கு. அந்த அரால்டைட் போட்டா இது சரியாகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அரால்டைட் இதுக்கு யூஸ் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எம்சில் தான் மறுபடியும் போட்டாகும். எம்சில் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி நிறைய அப்படியே வச்சு தேய்ச்சோம்னா ஒரு வழி இருக்கு. வேணும்னா நம்ம இப்ப எம்சில் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு டைம் எம்சில் வச்சு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு உள்ள ஒட்டி பார்க்கலாம். எம்சில் நம்ம கிட்ட கொஞ்சம் எம்சில் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஒட்ட போற இடத்த கிளீன் பண்ணணும் அப்படின்னா எம்சில் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்த வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சோழ தேசத்துக்கு வளரனா சோழ தேசத்துக்கு பயணம் பண்ற மாதிரி அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடம் ஓட்டையான இடம் எப்படி இருக்கும்னா, இப்போதான் நம்ம ஒரு கேமராமேன்லேயே ஒரு கொடூரமா அப்படியே இந்த இடம் தான் அந்த ஓட்டையான இடம். உங்களுக்கு தெரியுதா? என்னது வளையமா இருக்கு? ஏன் அப்படி வளையமா வருது? இதுதான் அந்த இடத்துல தான் ஓட்டையா இருக்கு. ரொம்ப எலக்ட்ரானிக் ரேடியேஷன் இருக்குமோ? ஓ பாருங்க, இந்த லைட்ல இருந்து ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் எமிஷன் இருக்கும் போல இருக்கு. கோடு கூட வருது பாருங்க. இந்த இடத்துல தான் அந்த ஓட்டை இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லைட்டை கட் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன துண்டு. சரி, நான் அந்த இடத்த முதல்ல கிளீன் பண்ணணும்னா முதல்ல இந்த உப்பு காகிதம் சால்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சும்மா நரன்னு தேய்க்கணும். அந்த இடத்துல கிழிச்சுக்கோ கொஞ்சம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிங்கு மோதிரத்தை எல்லாத்தையும் கழட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா எம்சில் போடும்போது அது என்ன ஆகும்னா இந்த எம்சில் பார்ட்டிகல்ஸ் கம் எல்லாம் போயிட்டு மோதிரத்துக்குள்ள ஒட்டிக்கும். சாப்பிடும் போது அப்புறம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல. இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுவோம். நல்லா கொஞ்சம் சொரசொரன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த கம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், கிரிப்பா பிடிச்சோம். ஓகே, அந்த ஹோல் வந்து நல்லா தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கணும். என்னன்னா எம்சில்ங்கிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள், பைப் ஓட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு அடேசிவ்.
அடியசிவ் தான் எம்சில். எம்சில் வச்சு நம்ம பல வேலைகள் பண்ணலாம். ஒரு ஃபேன் நாப் உடஞ்சிருச்சா, அந்த ஃபேன் நாபுக்கு எம்சில உருட்டி அப்படியே உள்ள அந்த இதுல நாப்ல உள்ள வச்சோம்னா நாப் மாதிரி இருக்கும், திருப்பிக்கலாம். ஃபேன் ஃபாஸ்ட் ஸ்லோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு பைப் உடஞ்சிருச்சா, ஒரு உருண்டையை உருட்டி அந்த பைப்போட இதுல இப்படி சொல்லி விட்டோம்னா நல்லா காஞ்சிட்ட பிறகு பைப்போடைய மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எம்சில் வந்து இந்த கிளே இருக்கு இல்லையா, சிலையெல்லாம் செய்யறாங்க பாருங்க சின்ன பசங்க, அந்த மாதிரி கிளே. ஸோ அதில் ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து அட்ஹெசிவ், ஒன்று வந்து ஹார்டனிங் ஏஜென்ட். இப்போ இந்த லைட் கலரில் இருக்கிறது தான் அட்ஹெசிவ், இதுதான் கம் ஆக்சுவலா. இது கூட வந்து காம்பினேஷனாக பிளாக் கலரில் ஒரு செமி சாலிட் இருக்கும், இதுவுமே செமி சாலிட் தான், கூட பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். இது வந்து ஹார்டனர். இந்த கம் அட்ஹெசிவ் போட்டு வச்சதும் இது வந்து ஹார்டன் பண்ணும், அதுதான் கிளே மாதிரி செயல்படுறதுக்கான காரணம். ஸோ இது ரெண்டுத்தையும் சரியான அளவில் எடுத்து நல்லா இப்படி இந்த டைம்ல தான் வடக்க மாதிரி ஆயிடணும். போட்டு கையில் அப்படி வச்சு ஒரு கலக்கலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, கலக்கலை அப்படி போட்டு நல்லா வடக்கணுங்க மாதிரி இப்படி பண்ணணும். ரெண்டுத்தையும் ஒன்றோடு ஒன்று கலக்கணும். அப்பதான் ஒரு சரியான பேஸ்ட் கிடைக்கும், சரியான பதத்தில். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம அங்கே ஒட்டணும். ஒட்டினோம்னா காலத்துக்கு அது இறுகி அந்த இடத்த வந்து நல்லா பார்த்துக்கும், ஒட்டிக்கும், நல்லா ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டா எந்த ஒரு லீக்கேஜும் வராது. டேங்க்ல ஆகட்டும், பிளாஸ்டிக் பைப் ஆகட்டும். நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒட்டிட்டேன். ஃபுல் பேஸ்ட் போட்டுக்கணும், இப்போவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் எவ்வளோ தூரத்துக்கு ஒட்டுன்னு தெரியல. கம்மு 10 தான். அன்னைக்கு கூட ஒரு எம்சில் வாங்கிட்டு வந்தேன், எங்கே கிடக்குன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் கூட ஒட்டலாம், போதும் இருக்கிறத வச்சு விட்டும். அப்படி ஓகே, ஓரளவுக்கு கம்மு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வச்சு ஒட்டணும். ஓகே, ஓரளவுக்கு ரெடி. உருண்டையை உருட்டிட்டேன். இப்போ இவனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அமுத்துவோம். அப்பாடி, கொஞ்சம் லைட்டாக ஒட்டி விட்டுருக்கேன், பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்கும் தெரியல. இதுக்கப்புறம் இது காஞ்சாதான் தெரியும், காயணும் நல்லா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கிடக்குறேன் இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுரும். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் நல்லா காய விட்டுலாம். ஓகேவா? ஸோ அது காயணும்னா வெயில் படணும்னு அவசியம் இல்லை, நல்ல நிழல்ல இருந்து காஞ்சாதான் நல்ல கொஞ்சம் இறுக்கமான தன்மை அது கிடைக்கும். அப்போ நல்லா காயிடும். ஸோ இப்போ அது காயிற வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம நம்ம ஜாலியாக வேற ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். சரியா? ஒரு மணி நேரம் கழிச்சு இதில் தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ள இந்த எம்சில் வந்து இப்படி கையில் ஒட்டிக்கும் பயங்கரமா. அதை இப்படி ஒட்டிக்குச்சுன்னா கருன்னு வேற ஆயிடும் கை. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அதை ஈஸியாக எடுக்கிற டெக்னிக் ஒன்று இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணணும், எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய் இல்லை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்து ஒரு கையில் கொஞ்சம் போட்டு அப்படி மறுபடியும் அப்படி ஏற்கனவே எப்படி உருட்டணுமோ அதே மாதிரி இதையும் போட்டு இதில் உருட்டணும்னா இந்த கை வந்து சுத்தமாயிடும். அப்புறம் தண்ணியில் கை கழுவிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேவா? இந்த டேங்க்ல வந்து அதாவது இதோட ஓட்டையா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒட்டியாச்சு, இது நல்லா காஞ்சிடுச்சு, எம்சில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லீக்கேஜ் இருந்ததுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே எம்சில் போட்டு மொழிகிடுவோம். லீக்கேஜ் இல்லைன்னா குட் ஃபைன், தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ இந்த ஓட்டை இருக்கிற பக்கம் வந்து இப்போ அடைச்ச பக்கத்தை வந்து நம்ம இந்த பக்கமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த இது, தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா இதை வந்து கொஞ்சம் நவுத்திக்கலாம். இந்த டேங்க் வந்து இந்த இதில் முட்டை கொடுத்து வைப்போம். ஓகே, இதில் அப்படியே வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ செக்கிங்கிறதுனால இதுல ஒரு பாதி அளவுக்கு தான் தண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஊற்றி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கும். தண்ணி அதில் கொஞ்சம் நிறையட்டும். அதுக்குள்ள இது கொஞ்சம் லெவல் வந்திருக்கு. பட் அதில் லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம்னா, தண்ணி சின்னதா லீக்கேஜ் ஆனா கூட நமக்கு தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கையில சொரணா இருந்தா நமக்கு கையில காப்பு காய்ச்சி போச்சு. அதனால வேற ஏதாவது ஒரு சின்ன ஐடியா பண்ணுவோம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வச்சு தண்ணி லீக் ஆகுதான் டெஸ்ட் பண்ணுவோம். எப்படின்னா, இது அந்த இடத்துல வச்சோம்னா இது நனையணும். தண்ணி ஓரளவு ஊற்றி இருக்கிறேன். அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்போதான் நல்லா இருக்கும். ஓகேவா? தண்ணி அந்த பிளாக் ஸ்பாட் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து இது இப்போ இங்கே இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் இந்த ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை வந்து இப்போ அடைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த அடைச்சி வச்சதும் தண்ணி உள்ளே இருந்து இந்த எம்சியில் வந்து இப்போ என்ன சொல்லும் அப்படின்னா, அரும்பத்தி அப்படின்னு சொல்லும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இது எம்சியில் இருந்ததுன்னா இங்கே மேலே கூட போட்டு ஒரு முழுகி விட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, ஓகே. தண்ணி நல்லா தான் இருக்குது. இன்னும் எந்த லீக்கேஜும் இல்லை. சரி, தண்ணி வந்து இதுவரை எந்த லீக்கேஜும் இல்லை. அதனால ஏதாவது இந்த மாதிரி டேங்க்ல ஓட்டையா இருந்துச்சுன்னா எம்சில் போட்டு அடைச்சிடுங்க. நல்லா கொஞ்சம் அதிகமான எம்சில் போட்டு அடைச்சிங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காது. ஏன்னா இந்த ஓட்டை வந்து கீழே இருக்கிறதுனால மேலே ஃபுல் டேங்க் தண்ணி போடும்போது, தண்ணி இதில் ஊற்றும் போது ப்ரெஷர்னால கம்மியாக வச்சு அடைச்சிருந்துங்க, ப்ரெஷர்னால உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அதிகமான எம்சில் போட்டு நல்லா முழுகி விட்டுருங்க. டேங்க் நல்லா லீக்கேஜ் ஆகாமல் காக்கப்படும். ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். பாய் ஃபோக்ஸ்.